ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தான். ரொம்ப ஈஸி. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்மள்கிட்ட இருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி உடனே கருவேப்பிலை, மல்லி, புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுத்து தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பழமாக அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலா என்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னா, மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 3 தான் ஆட் பண்ணுறோம். நம்ம சிக்கன் மசாலா இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆட் பண்ணாமல் தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனோன்னா கறியை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் சிக்கன் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். 2 விசில் விட்டுட்டு நம்ம குக்கரை விசில் அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதான் சுவையான மணமான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குழம்பு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.